இது வரைக்கும் நீங்க ஆஃபர்ஸ் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான் விஷயமே குவாலிட்டி. குவாலிட்டி எல்லாரும் வேற வேற விதமா தருவாங்க. நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி தரோன்றத இனிமே இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க குவாலிட்டியை பத்தி நீங்க பார்த்தது இல்லை, கேட்டதும் இல்லை. குவாலிட்டினா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து துணியை பாருங்க. துணி வந்து உங்களுக்கு எவ்வளவு அடர்த்தி இருக்குன்றது தான் விஷயமே. இந்த அடர்த்தியை குறிக்கிறது வந்து டென்சிட்டி ஃபுல்லாவே. ஸோ வந்து இதோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 380 ஜிஎஸ்எம். எல்லாரும் வந்து அந்த ஜிஎஸ்எம் வந்து குறிப்பிட மாட்டாங்க, நம்ம அதை குறிப்பிடுவோம். ஏன்னா வந்து நம்ம வந்து இதே கலர்ல நீங்க குறைஞ்ச ஜிஎஸ்எம் உள்ள துணியும் வைக்க முடியும், இந்த அளவுக்கு ஜிஎஸ்எம் துணியும் வைக்க முடியும். இந்த அளவுக்கு ஜிஎஸ்எம் நீங்க வச்சாதான் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஏதோ இதே கலர்ல வேற லோக்கல் ஜிஎஸ்எம் 280 ஜிஎஸ்எம் 110 ஜிஎஸ்எம் வச்ச துணியை வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சு இது 2500 துணி, இது 3000 துணின்னு யார் வேணா சொல்லலாம். ஈவன் நாங்க கூட சொல்லலாம். அதை நீங்க நேர்ல வந்து பார்த்து நீங்க கிழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க நார்மல் துணியை கிழிக்க முடியும், இந்த ஜிஎஸ்எம் துணியை உங்களால டேர் பண்ணவே முடியாது ஈஸியா. நீங்க கத்தி வச்சு கிழிச்சா மட்டும்தான் கிளியுமே தவிர நார்மலா நீங்க கிழிச்சா கிளியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம குவாலிட்டி இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிங்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு நீங்க நேர்ல வாங்க, நம்ம செம்பாக்கம் குடோனுக்கு போங்க, டைரக்டா வாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வாங்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணுங்க. இதுல என்னென்ன குறிக்குதுன்னு பாருங்க. இந்த ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பக்காவா போட்டிருப்போம். நம்ம சாதாரண ஸ்டிச்சஸ்லாம் போட மாட்டோம், நல்லா நூல் கொடுத்து செம்ம டைட்டா கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு தான் நாங்கள் வாரண்டி தரது மெயினாவே. வாரண்டின்னு எல்லாரும் குவி வைக்கலாம். அந்த வாரண்டிலாம் வந்து எல்லாருமே வந்து கவர் பண்றாங்களான்னா கிடையாது. இங்க பெட்டை வாங்குறவங்களுக்கே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இதுல ஊர்ல எனக்கு ஈரோட்ல வாங்கினா, பவானியில வாங்கினா 10 வருஷம் வாரண்டி தராங்க, 20 வருஷம் வாரண்டி தராங்க. நிறைய பேர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு திரும்பியும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு வாரண்டின்னு கேட்டா, எனக்கு பேக் பண்ணி அனுப்புங்க பவானிக்கு, நாங்க உங்களுக்கு வாரண்டி அதுக்கப்புறம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம்? வாரண்டினா உங்க வீடு தேடி வந்து பண்ணி கொடுக்கறதா வாரண்டி. நீங்க பேக் பண்ணி பவானிக்கு அனுப்பிச்சு அது வரைக்கும் நீங்க தரையில படுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த கணக்கெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நீங்க வாரண்டி கொடுத்தா நேரா வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். அதான் நம்மளோட வாரண்டியோட ஸ்பீச். வாரண்டினா இதுதான் வாரண்டி. எங்களுக்கு வாரண்டின்னு பாத்தீங்கன்னா துணிக்கு, ஸ்டிச்சஸ்க்கு, இந்த குழி விழாம இருக்கிறதுக்கு, இதுக்குதான் நம்ம வாரண்டி மெயினா தரோம். ஸோ வந்து எங்களுதுல வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்ததே கிடையாது, வரவும் போறது இல்லை. அப்படியே வந்துச்சுனாலும் வித்தின் 1 வீக் குள்ள நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஏன் அந்த 1 வீக் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அது நியர்பை இருந்துச்சுன்னா உடனே பண்ணிடலாம், இல்ல கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா அந்த டைம் எடுக்கும். ஸோ வந்து நம்ம எக்ஸிஸ்ட் டைம் கேட்டு சீக்கிரமா முடிச்சுக்கலாம். சீக்கிரமா டைம் கேட்டு எக்ஸிஸ்ட் டைம் கேட்டா அது நல்லா இருக்காது. நம்ம எப்பவுமே வந்து எக்ஸிஸ்ட் டைம் கேட்போம், அதுக்கு முன்னாடியே பிஃபோரா முடிச்சு கொடுத்துருவோம். இந்த குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டம் போடுறது தான் உங்களுக்கு அதிக பஞ்சு பிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமும் வந்து அழுத்தி போட்டாதான் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி போட்டாதான் உங்களுக்கு பெட் லைஃப் வரும், லாங் லைஃப் வரும். இதுவே வந்து இந்த கட்டம் இல்லாம கட்டம்லாம் சுருக்கி போட்டிருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சும் ஜாஸ்தி பிடிக்காது, லைஃபும் ஜாஸ்தி வராது. அது தெரியாமலே நிறைய பேர் வந்து நம்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. வாரண்டி இருக்குன்னு 5 வருஷம் இருக்கு, அது நல்லா உழைக்கும். 6வது வருஷம் அது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். குவாலிட்டினா எல்லாமே தான் இருக்கு. ஸோ வந்து இதுக்கு வந்து பஞ்சு பாத்தீங்கன்னா இது 4 அடி பெட்டு, 48க்கு 75 இன்ச்சு, ஓகேவா? இதுக்கு பாத்தீங்கன்னா 15 கிலோ இருந்து 16 கிலோ பஞ்சு பிடிக்கும். அதுவே நீங்க குறுக்கி போட்டீங்கன்னா 11ல இருந்து 12 கிலோ தான் பிடிக்கும். அதுவே நீங்க டைமண்ட் கட் போட்டீங்கன்னா 10 கிலோ தான் பிடிக்கும். ஸோ இதுவே வந்து நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. இது தெரியாமலே வந்து இதோட குவாலிட்டி என்ன, இதுக்கு இதான் ரேட்டு அதான் ரேட்டுன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. இது குவாலிட்டி இருக்கு, ரேட்டும் இருக்கு. இந்த துணி பாத்தீங்கன்னா 2800 ரூபாய். இதோட பஞ்சு ரேட் பாத்தீங்கன்னா இதுக்கு 14, 15, 16 கிலோ பஞ்சு பிடிக்கும், 16 கேஜஸ் பஞ்சு பிடிக்கும். அந்த பஞ்சோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கும் இப்ப ரேட்டு வந்து வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன ரேட் நாளைக்கு இருக்காது. ஸோ அதனால அந்த ரேட்டை மென்ஷன் பண்ணக்கூடாது. சும்மா வீடியோக்காக பேசுறவங்க எல்லாம் 1000 பேர் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேட் வைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த ரேட்டுக்கு என்ன அன்னைக்கு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போங்க. கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியா கொடுப்போம், அதிகமா இருந்தாலுமே கம்மியா கொடுக்குற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்போக் மேட்டர்ஸ் தான். ஸோ அதனால நம்பி வாங்க, தாராளமா வாங்க, நம்பி வாங்க, அள்ளிட்டு போங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் மோடு வந்து எங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஜிபே பண்ணலாம், கூகுள் பே, அதான் யூபிஐ ஐடிஸ்ல நீங்க இது பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். அதோட அப்புறமா கேஷ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு கார்டு இருக்கா, கார்டு எடுத்துருவாங்க, ஸ்வைப் பண்ணிக்கலாம். இல்ல இஎம்ஐ பண்ணணுமா, கிரெடிட் கார்டு எடுத்துருவாங்க, இஎம்ஐ பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எல்லா பேமெண்ட் மோட் ஆஃப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பேங்கிங் பண்ணலாம், நெட் பேங்கிங்கும் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ எந்த மோட் பேமெண்ட் வேணுமோ அந்த மோட் பேமெண்ட் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால ஹர்சல் ஃப்ரீயா வாங்க, நம்ம கிட்ட எல்லா ஆப்ஷனுமே இருக்கு, வந்து பண்ணி கொடுப்போம். நாங்கள் கண்டிப்பா தாராளமா நல்லபடியா பண்ணி கொடுப்போம். இன்னொன்று ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நேரமா இருந்தேன். ஸோ இந்த தீபாவளிக்கு நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த நம்ம தமிழ்நாட்டு சைடோட நார்த் சைட்ல இருந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து கப்போக் மேட்டர்ஸ் ஃபாலோ பண்றவங்க இந்தியாவில ஃபுல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்க்கல, இந்தியா ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிமாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூபால், இங்கெல்லாம் வந்து நம்ம பெட்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அது வேணும்னு நினைச்சீங்களா நீங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கான உங்களுக்கு வீடியோலாம் தனியாக நாங்கள் போட்டு விடுறோம். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுனால நாங்கள் நல்லபடியாக இந்த வாட்டி நாங்கள் பண்ண முடிஞ்சுது. ஸோ மேற்கொண்டு நீங்கள் இந்த ஆதரவை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோஸ் சென்ட் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கவும் முடியும். நீங்க எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோ நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கீப் ஷேரிங் அண்ட் கீப் வாட்சிங் கப்போக் மேட்டர்ஸ் ஃபேக்டரி வீடியோஸ். தேங்க்யூ.